லெபனானில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறுவதும் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்வதும் லெபனான் தனது இறையாண்மையை நிலைநாட்டுவதற்கு அவசியமாகும் என்று லெபனான் ராணுவம் தெரிவித்துள்ளது. லெபனான் ராணுவத்தின் இந்த கூற்றை அதிபர் ஆதரித்துள்ளார். சிரியாவின் மத்திய வங்கி புதிய ரூபாய் நோட்டுகளை அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. பல மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட தயாரிப்புகளை தொடர்ந்து புதிய ரூபாய் நோட்டுகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. டிசம்பர் 2024 முன்னாள் அதிபர் ஃபஜர் அல் ஆசாத் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட பிறகு புதிய அரசாங்கம் அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகின்றது. ஏமனில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவு பெற்று பிரிவினைவாத தலைவர் ஐத்ருஸ் அல் சுபைதி சோமாலிலாந்திற்கு தப்பிச் சென்றுள்ளதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. சோமாலியாவின் ஒரு பகுதியாக சோமாலிலாந்தை சமீபத்தில் இஸ்ரேல் தனி நாடாக அங்கீகரித்தது குறிப்பிடத்தக்கது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் இன அடிப்படையிலான செயல்பாடு மூலம் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக ஐநா அறிக்கை குறிப்பிடுகின்றது. இஸ்ரேலிய செயல்பாடுகள் கிழக்கு ஜெருசலம் உட்பட மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீனியர்களின் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் பாதிக்கின்றது. யூத குடியேற்றக்காரர்கள் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேல் தனித்தனி சட்ட அமைப்புகளை பயன்படுத்துகின்றது. இதனால் நிலம், நீர், சுதந்திரமான இயக்கம் மற்றும் அடிப்படை உரிமைகளுக்கான அணுகலில் கடுமையான சமத்துவமின்மை உருவாகிறது என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. காசாவின் நிர்வாகத்தை ஒரு சுதந்திர கமிட்டியிடம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது. நிர்வாகத்தில் தங்களுக்கு எந்தவித பங்களிப்பும் தேவையில்லை என்றும் அமைப்பு சாரா குழு இடைக்கால நிர்வாகத்தை மேற்கொள்வதில் தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றும் அது தெரிவித்துள்ளது. வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் 11 வயது பெண் குழந்தை படுகொலை செய்யப்பட்டுள்ளது. அக்டோபர் மாத உடன்படிக்கையின்படி இந்த பகுதியில் இருந்து இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கி இருந்த நிலையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிரியாவின் வடக்கு பகுதியில் உள்ள அலப்போ நகரத்தில் சிரியா ராணுவம் மற்றும் சிரியா டெமோக்ராட்டிக் போர்சஸ் பிரிவினரிடையே 3வது நாளாக தொடர் மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. சிரியா டெமோக்ராட்டிக் போர்சஸ் நடத்திய தாக்குதலில் 9 நபர்கள் இறந்துள்ளதாகவும் 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் சிரியாவின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அலப்போ நகரத்தில் நடைபெற்று வரும் மோதல் காரணமாக அப்பகுதியில் இருந்து ஏறத்தாழ 1 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். ஷேக் மக்சூத் அஷ்ரஃபியா பகுதியிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதற்காக சிரியா அரசாங்கத்துடன் SDF பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. சிரியா ராணுவம் கேட்டுக்கொண்டால் அவர்களுக்கு உதவி செய்ய துருக்கி தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. சிரியாவின் வடக்கு பகுதியில் சிரியா ராணுவம் மற்றும் SDF படைகளிடையே மோதல் நடைபெற்று வரும் நிலையில் துருக்கி இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான சிரியாவின் நடவடிக்கைகளை துருக்கி ஆதரிப்பதாக துருக்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிரியாவின் டெமோக்ராட்டிக் போர்சஸ் குறித்த சுருக்கமான பார்வை. சிரியன் டெமோக்ராட்டிக் போர்சஸ் 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட குர்து தலைமையிலான ஒரு ராணுவ அரசியல் கூட்டணியாகும். இது முன்னாள் சிரிய அதிபர் ஃபஜர் அல் அசத் ஆட்சிக்கு எதிராக 2011இல் தொடங்கிய கிளர்ச்சிக்கு சுமார் 4 ஆண்டுகள் கழித்து உருவானது. SDF-இன் முதன்மை ஆதாரமாக குர்து மக்களின் பாதுகாப்பு படைகள் உள்ளன. SDF-இன் முதன்மை ஆதாரமாக குர்து மக்களின் பாதுகாப்பு படைகள் உள்ளன. இவர்களுடன் சேர்ந்து அரபு போராளிகள் மற்றும் பிற சிறுபான்மை குழுக்களும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளனர். இந்த கூட்டணி குறிப்பாக கிழக்கு சிரியாவின் முக்கிய பகுதிகளை, அதில் எண்ணெய் வளங்கள் நிறைந்த பகுதிகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. SDF-ற்கு அமெரிக்காவின் வலுவான ஆதரவு உள்ளது. ISIS மீண்டும் தலை தூக்காமல் தடுக்க SDF கட்டுப்பாடில் உள்ள பகுதிகளில் சுமார் 900 அமெரிக்க வீரர்கள் தங்கியுள்ளனர். அமெரிக்க ஆதரவுடன் SDF 2017ஆம் ஆண்டு கிழக்கு சிரியாவின் ரக்கா நகரில் ISIS-இல் கடைசி முக்கிய கோட்டையை முறியடித்தது. ஆனால் துருக்கி SDF-ஐ ஒரு தீவிரவாத அமைப்பு என்று கருதுகின்றது. SDF-ற்கு குர்திஸ்தான் வர்க்கர்ஸுடனான தொடர்பு இருப்பதாக துருக்கி கூறுகின்றது. PKK கடந்த பல தசாப்தங்களாக துருக்கி அரசுக்கு எதிராக ஆயுத போராட்டம் நடத்தி வந்த அமைப்பாகும். தற்போது அந்த மோதலுக்கான அமைதி பேச்சுவார்த்தை நடைமுறையில் இருந்தாலும் இந்த தொடர்பு காரணமாக துருக்கி SDF-ஐ ஏற்க மறுக்கின்றது. இந்நிலையில் அதிபர் அகமது அல்ஷாரா தலைமையிலான சிரிய அரசு 2025 முடிவிற்குள் SDF படைகளை சிரியா தேசிய ராணுவத்தில் இணைப்பதற்கான ஒப்பந்தத்தை 2024 மார்ச் மாதத்தில் SDF-உடன் கையெழுத்திட்டது. இருப்பினும் இந்த இணைப்பு எந்த முறையில், எந்த கட்டமைப்பில் நடைபெற வேண்டும் என்பதில் இரு தரப்புகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து நிலவுகின்றன. ஈரானில் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் நாடு முழுவதும் இணையதள சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன. இக்கட்டான சூழலில் மக்கள் தகவல்களை பெறுவதில் இது பெரும் தடையாக இருக்கும் என்று விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் தவறான மற்றும் பொய் செய்திகளை தடுப்பதற்காக இணையதள முடக்கம் மேற்கொள்ளப்பட்டதாக அரசு தரப்பு தெரிவிக்கின்றது.
வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 100 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் அதே எண்ணிக்கையிலான நபர்கள் காயமடைந்ததாகவும் வெனிசுலா உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தங்கள் நாட்டின் மீதான மிக மோசமான தாக்குதல் என்று குறிப்பிட்ட அவர் வெனிசுலா ஒருபோதும் சரணடையாது என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கடத்தப்பட்ட வெனிசுலா அதிபர் போர் குற்றவாளி என்றும் சர்வதேச சட்டங்களை அமெரிக்கா மீறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்குமாறு கொலம்பியா அதிபர் பெட்ரோ அழைப்பு விடுத்ததைத் தொடர்ந்து அந்நாட்டின் தலைநகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். லத்தீன் அமெரிக்கா இறையாண்மை மீதான தாக்குதலை கொலம்பியா அதிபர் வன்மையாக கண்டித்துள்ளார். கொலம்பியா கப்பல்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் மற்றும் வெனிசுலா அதிபர் கடத்தல் பின்னணியில் கொலம்பியாவில் இந்த போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. பாலஸ்தீன ஆணையத்தின் வருவாய் நிதியிலிருந்து 149 பில்லியன் ஷெக்கல்களை இஸ்ரேல் பறிமுதல் செய்துள்ளது. இத்தொகை பாலஸ்தீன தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட இஸ்ரேலியர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடாக வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் அமலாக்க மற்றும் வசூல் ஆணையம் பாலஸ்தீன ஆணையத்திற்கு சொந்தமான கிளியரன்ஸ் வருவாய் நிதியிலிருந்து சமீபத்தில் 149 மில்லியன் ஷெக்கல்களை பறிமுதல் செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை பாலஸ்தீனியர்கள் மேற்கொண்டதாக கூறப்படும் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட அல்லது காயமடைந்த இஸ்ரேலியர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேல் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட 124 அமலாக்க வழக்குகளுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் அந்த தொகை பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர்களிடம் மாற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதற்கிடையில் இஸ்ரேல் தற்போது சுமார் 4 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பாலஸ்தீன கிளியரன்ஸ் வருவாயை தடுத்து வைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் பாலஸ்தீன ஆணையம் கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றது. அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான செலுத்தப்படாத நிலுவைத் தொகை 4.26 பில்லியன் டாலரை எட்டியுள்ளதாக கூறப்படுகின்றது. பறிமுதல் செய்யப்பட்ட நிதி பாலஸ்தீன கைதிகளுக்கு கொடுக்கப்படும் பண உதவிகளுடன் தொடர்புடையதாக இஸ்ரேல் விளக்குகின்றது. இத்தொகையை பறிமுதல் செய்துள்ள இஸ்ரேல் அரசாங்கம் அதனை பாலஸ்தீனர்களின் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு வழங்குவதாக கூறியுள்ளது. ஏற்கனவே பொருளாதார தடைகள் மூலம் பாலஸ்தீன மக்களின் பொருளாதார நிலையை மோசமாக்கியுள்ள இஸ்ரேல் தற்போது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியையும் முடக்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. லெபனானில் ஹிஸ்புல்லாவின் ஆயுத நீக்க திட்டத்தின் முதல் கட்டம் முடிவடைந்திருப்பதாக ராணுவம் அறிவிக்க தயாராக உள்ளது. ஆனால் ஹிஸ்புல்லா இன்னும் எல்லை பகுதியில் வலுவாக இருப்பதாக கூறி இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்கின்றது. லெபனான் இஸ்ரேல் எல்லையில் ஹிஸ்புல்லாவின் ஆயுத நீக்கம் தொடர்பான திட்டத்தின் முதல் கட்டத்தை நிறைவு செய்திருப்பதாக லெபனான் ராணுவம் கூறுகின்றது. கடந்த ஆண்டு இறுதியில் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவின் ராணுவ அமைப்புகளை அகற்றியதை காட்டுவதற்காக ஊடகவியலாளர்கள் மற்றும் சர்வதேச தூதர்களை ராணுவம் அழைத்து சென்றது. அதன் பின்னணியில் ஹிஸ்புல்லா ஆயுதங்களை ஒப்படைக்காவிட்டால் தாக்குதல்களை விரிவுபடுத்துவோம் என்று இஸ்ரேல் எச்சரித்திருந்தது. லெபனான் ராணுவ தலைவர் ரோடால்ஃப் ஹெகல் ராணுவத்தின் குறைந்த வளங்களுக்கு இடையிலும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை வலியுறுத்தி கூறினார். ஆனால் எல்லை பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு தாக்குதல்களும் நடத்துவது இந்த செயல்முறையை சிக்கலாக்குவதாக அவர் கூறியுள்ளார். ஜனவரி 8 அன்று லிட்டானி நதியிலிருந்து இஸ்ரேல் எல்லை வரை உள்ள பகுதியை ஆயுதமற்றதாக மாற்றும் முதல் கட்டம் முடிந்ததாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஹிஸ்புல்லா எல்லைக்கு அருகே இன்னும் இருப்பதாகவும் தனது ராணுவ சக்தியை மீட்டெடுக்கிறது என்றும் இஸ்ரேல் கூறுகின்றது. ஆனால் தெற்கு லெபனானில் உள்ள ஐநா அமைதிப்படை ஹிஸ்புல்லா கட்டமைப்பு மீண்டும் உருவாக்கப்பட்டதற்கான ஆதாரம் இல்லை என்று தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் லிட்டானி நதிக்கு வடக்கே இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதல்கள் 2ஆம் கட்ட ஆயுத நீக்கத்தை லெபனான் ராணுவம் தொடங்குவதற்காக காத்திருக்காது என்பதை காட்டுவதாக மேற்கத்திய தூதர்கள் கூறுகின்றனர். 2ஆம் கட்டம் லிட்டானி நதிக்கு வடக்கே விரிவடைய உள்ள நிலையில் அந்த பகுதிகளில் ஆயுத நீக்கம் செய்யப்படாது என்று ஹிஸ்புல்லா தெளிவுபடுத்தியுள்ளது. இது அரசியல் பதற்றம் மற்றும் உள்நாட்டு மோதலின் அபாயத்தை அதிகரிக்கின்றது. 2024 நவம்பரில் ஏற்பட்ட இடைநிறுத்த உடன்படிக்கை தெற்கு பகுதிகளுக்கே பொருந்தும் என்று ஹிஸ்புல்லா வாதிடுகின்றது. அதே சமயம் லெபனானின் அரசு முழு இறையாண்மையை மீட்டெடுக்கும் அழுத்தத்தில் உள்ளது. லெபனான் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வருகின்றது. இந்த சூழலில் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் பெய்ரூட்டிற்கு வருவது பிராந்திய அரசியல் மற்றும் ஹிஸ்புல்லாவின் எதிர்காலம் தொடர்பான பதற்றத்தை மேலும் அதிகரிக்கின்றது. காசாவிற்கான அமைதி வாரியம் ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹமாஸ் ஆயுத நீக்கம் செய்ய மறுத்துள்ள நிலையிலும் 2ஆம் கட்ட இடைநிறுத்த ஒப்பந்தத்தை முன்னெடுக்க அமெரிக்கா தயாராக இருப்பது இஸ்ரேலின் நிலைப்பாட்டிலிருந்து விலகியதாக பார்க்கப்படுகின்றது. காசா பகுதியில் நடைமுறையில் உள்ள சமாதான ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தை செயல்படுத்தும் நோக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் காசா அமைதி வாரியம் என்ற புதிய அமைப்பை அடுத்த வாரம் அறிவிக்க உள்ளார். இந்த அறிவிப்பு இஸ்ரேல் தொடர்ந்து உடன்படிக்கையை மீறி வரும் சூழலிலும் ஹமாஸ் ஆயுத நீக்கம் செய்யாத நிலையிலும் வெளியாக உள்ளது. இஸ்ரேல் வலியுறுத்துவது போல ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்ற நிபந்தனையை 2ஆம் கட்டத்திற்கான முன் நிபந்தனையாக அமெரிக்கா வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆக்சியோஸ் வெளியிட்ட தகவலின்படி இந்த வாரியத்திற்கு ட்ரம்ப் தலைமை வகிப்பார். இதில் சுமார் 15 உலக நாடுகளின் தலைவர்களும் இடம்பெறுவார்கள். உருவாக்கப்படவுள்ள பாலஸ்தீன நிபுணர்களால் அமைந்த அரசாங்கத்தை மேற்பார்வையிடுவதும் காசா மறுசீரமைப்பை கண்காணிப்பதும் இதன் முக்கிய பொறுப்பாக இருக்கும். இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, சவுதி அரேபியா, கத்தார், எகிப்து மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் இதில் பங்கேற்கலாம் என்று கூறப்படுகின்றது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹமாஸ் ஆயுத நீக்கம் செய்து இஸ்ரேல் கைதிகளின் உடல்களை ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் நிறைவேறாமல் 2ஆம் கட்டத்திற்கு செல்லக்கூடாது என்று வலியுறுத்தி வந்தார். ஆனால் வாஷிங்டன் இந்த கோரிக்கைகளை முன்னிபந்தனையாக ஏற்க மறுத்துள்ளது. ஆயுத நீக்கம் என்பது ஒரு விரிவான அரசியல் பேச்சுவார்த்தையின் பகுதியாக பாலஸ்தீன நாடு உருவாவதுடன் இணைந்தே சாத்தியம் என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் இன்னொரு முக்கிய அம்சம் சர்வதேச படையாகும். இது காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் படிப்படியாக விலகுவதை கண்காணிக்க வேண்டும். ஆனால் இதுவரை எந்த நாடும் படைகளை அனுப்ப ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த சூழலில் காசாவின் எதிர்கால நிர்வாகம், பிராந்திய அரசியல் சமநிலைகள் மற்றும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலின் திசை ஆகியவை இன்னும் நிச்சயமற்ற நிலையிலேயே உள்ளன.